உலகத்தில் உன்னை விட எனக்கு கண் வேற இல்லம்மா. நீ போயிட்டா என்னுடைய பார்வை இழந்து விடுவேனா என்று ஒரு சந்தேகம். அதனால உன்னுடைய மனம் குளிரணும், என் மனம் குளிரெடுக்கும். அதுதான் எனக்கு வேற ஊரார கேட்க முடியும். எனக்கு வேற என்ன வேண்டும் தெரியுமா? எனக்கு உட்காந்து சென்று பசுகளில் பால் கறப்பதற்காக எனக்கென்று ஒரு வேலை வேண்டும் என்பதற்காக நான் பால் கறப்பதற்காக எனக்கு முக்காலே எனக்கு பொன்னாலே எனக்கு தர வேண்டும் அண்ணா. பால் கறக்க வருத்தப்படாது கேட்டு உட்காந்து பால் கறக்க முக்காலி பொன்னாலே சதா பால் கறக்க முடியாது. உன்னுடைய நோக்கம் எனக்கு தெரியும். எங்க தாய் வீட்டுல இருந்து பாரு பொண்ணுலயே முக்காலி வச்சுன்னு நினைவா அங்க வச்சுக்கிறேன். அது மனுஷி விட்டு அந்த மாதிரி வந்துருச்சு. உன் உயிர் என் உயிர் முக்காலி பொண்ணு அது மாதிரி ரெடியா இருக்குது பாரு. அது மட்டும் கிடையாது, எனக்கு சாய்ந்தமே போர் கடையே அதனால மோர் கடைவதற்காக எனக்கு சாய்மனை எனக்கு பொன்னாலே எனக்கு தர வேண்டும். அங்க ஊர் போட்டுதான் நீ சாய்ந்தமே மோர் காடையே அதுல பெரிய ஒரு சக்தி அடங்கிக்குதுமா. அந்த கம்பமும் பொண்ணு கயிறும் வெள்ளி சங்கிலி, அந்த பால் அந்த சங்கில பட்டு அந்த முடாவில் விழும். அந்த வெள்ளியில் இருக்கிற சக்தி அந்த பாலில் இறங்கும். அந்த பாலை நாம இருந்தோம்னா நெஞ்சுக்கு ஊட்டம் கொடுக்கும். அதான் நெய் தின்னா நெஞ்சு குடுருன்னு. அந்த வெள்ளியில இருக்கிற சக்தி அந்த காலத்தில் போட்டு செஞ்சு நாம இப்போ கவுரு போட்டுக்கிறோம். இப்போ வந்து கரண்ட் வச்சுக்குது, பட்னம் குர்ன்னு சுத்துது. நாகரிகம் வேற வேற சக்தி எல்லாம் போச்சு.
அந்த மாதிரி உன்னுடைய விருப்பம் எப்பவும் மாறாது. அப்படின்னா அது மட்டும் கிடையாதுண்ணா. அண்ணா எனக்கு 10 வீரத்திலே இந்த உலகத்திலே நீங்கள் தான் எனக்கு தெரியுமா? இந்த உலகத்திலே என் தாய் தந்தையரை பார்த்தது கிடையாது அண்ணா. இந்த மோதிரத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் எங்கள் அண்ணா என் உடனே இருக்கிறார் என்று எனக்கு நினைவு சொந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அண்ணா இந்த 10 நிறைந்திருக்கு வண்ணமாக எனக்கு பவளத்தால் எனக்கு மோதிரத்தை தர வேண்டும் அண்ணா. கடைசியாச்சா நான் உனக்கு செஞ்ச அரைமுடி எல்லாம் வெளியில போடுவாங்கம்மா. நான் பவுன்லேயே போட்டேன். குழந்தையா இருக்கும்போது அழகு பார்த்தேன். அது ஒன்றும் அப்படியே தாங்க இது. இப்போ இந்த விரலை பார்க்கும்போதெல்லாம் அண்ணன் முகம் தெரியணும்னு ஒரு நோக்கம். 10 வீரனையும் கலங்கக்கூடாது என்பதற்கு தான் இவ்வளவு. நீ கலங்கினால் நான் கலங்கிருப்பேன். அப்ப நம்ம வாழ்க்கை எங்க போய் முடியுமோ அது தெரியாது. அது சோதனைக்கு வரக்கூடாது என்பதற்காக உயிர் தவிர இந்த நிலத்தை எடுக்க முடியாது. இருக்கிறது நிலமாவே இருக்கட்டும். என் உயிர் தவிர அனைத்து பொருளும் உனக்கு அன்பளிப்பாகவும் சொந்தமாகவும் சேவையாக்காரரும் கொண்டு போறாங்க. இருக்க வேண்டியான பொருள் ராஜ்யம் என்பது நான் ராஜா. ஆனால் உன்னை ராஜான்னா இங்கே ஏற்றுக்க மாட்டாங்க நம்ம நாட்டுக்காரர். அதனால பாதி நாடு உனது. அந்த மக்கள் உன்னுடைய மக்கள். நீ வருகிற போற எல்லாம் வருஷம் வந்து பார்ப்பாங்க இல்லையா? நான் ஒரு கொஞ்ச நாள் விட்டு நீ வந்து தானே தர போற. வரணும் போனா தான் உறவு. அந்த உறவுகள் மாறாத உனக்கு என்ன வேண்டுமோ அதெல்லாம் கேட்டு செல். நான் மறுப்பதே இல்லை. ஆனா அது மட்டும் கிடையாது. என்ன கேளு. திருமணமாகி சென்ற பிறகு அந்த வீட்டுக்கு சென்றவுடனே விளக்கேற்றி இந்த வீட்டின் விளக்கொளியாய் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த விளக்கேற்ற வைப்பார். அதை போல் எனக்கு குத்து விளக்காகப்பட்டது. எனக்கு தங்கத்தாலை கொடுக்க வேண்டும். எங்கள் அண்ணா கொடுத்தது. இந்த விளக்கு ஏற்றி வைக்கிறேன். இந்த ஒளியை போல என்னுடைய வாழ்க்கை பிரகாசமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக எனக்கு தங்கத்தாலே எனக்கு விளக்கு தர வேண்டும் அண்ணா.
யாருமே குத்து விளக்கு இல்லைம்மா அது. காமாட்சி அம்மன், அந்த அம்மனுடைய பேர்ல ஒரு குடவிளக்கு கொடுப்பாங்க. ஆமாண்ணா. எந்த பெண்களும் முன்ன இருந்து வெள்ளிக்கிழமைனா அது தகுந்த மாதிரி முறை பிரகாரம் குடவிளக்கு அந்த காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றணும். பெண்களுக்கு அது உங்களுக்கு சிறந்தது. நாமெல்லாம் கூட